சத்தமாக சொல்லுங்கள். கொடுத்தவங்க அழுகுறாங்க, வாங்குறவங்க சிரிக்கிறாங்க, வாங்கினவங்களும் கொடுக்க வழி இல்லாமல். ஏன் இந்த சிலைக்கு அப்படி அது என்னன்னு தெரியல, அந்த சொல்லிப்பாங்க பெரியவங்க. அது சொன்னது நமக்கு அது இந்த சிலைக்காகவா? பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லிப்பாங்க அந்த மாதிரி. இந்த சிலை எவ்வளோ காலமாக இங்கே இருக்குங்க? எனக்கு முன்னே பிடிச்சிருக்குங்க. எல்லாம் முன்னோர்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. சரிங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் போதி பகவன். நம்ம இருக்கிறது வந்து அரியலூர் மாவட்டம் விக்கிரமங்கலங்கிற பகுதியில் தான் இருக்கிறோம். இந்த விக்கிரமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் நிறுவப்பட்ட புத்தர் சிலைகள் 2 இருக்கிறது. பகவான் புத்தரோட சிலைகளை வந்து இன்றைக்கி பார்த்து அவர் வணங்கிட்டு போகிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். அரியலூர் மாவட்டத்திலேருந்து வீணாங்காய்காட்டிலேருந்து விக்கிரமங்கலம் வந்தீங்க அப்படின்னா வர்ற இந்த சாலையில் இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா பெரிய ஆலமரம் இருக்குது. இந்த ஆலமரத்தில் தான் 2 பகவான் புத்தரோட சிலைகள் வந்து இருக்குது. உபாசகர் தேசிங்கி ராஜன் அவரும் வந்திருக்காங்க. அவர் இந்த சிலைகள் பற்றி இந்த ஊர் மக்கள் சொல்கிற சில விஷயங்களை நமக்கு கூட பகிர்ந்துக்குவார். நமோ புத்தாயா. விக்கிரமங்கலத்தில் இருக்கின்ற இந்த புத்தர் சிலையானது ஒரு பெரிய நீண்ட வரலாறு உடையது. ஆனால் அந்த வரலாறை இந்த ஊர் மக்கள் ஒரு பொன்மொழியாக மாற்றிருக்கிறார்கள். எப்படி என்றால், கொடுத்தவன் அழுகிறான், வாங்கினவன் சிரிக்கிறான் என்ற பொன்மொழி மக்களிடத்திலே கேட்டபொழுது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. அதே சமயத்தில் அந்த பொன்மொழி ஆயுச என்ற நிலையில் இருந்திருக்கிறோம். இந்த புத்தர் சிலையானது மிக அற்புதமான நல்ல இடத்தில் நீரோட்டமான மரத்தின் கீழே இருக்கிறது. போக்குவரத்து உள்ளெல்லாம் பார்த்து கவர்ந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த புத்தர் சிலைக்கு அவ்வப்பொழுது இந்த அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கண்டு இந்த புத்தர் சிலைக்கு பரிசுத்தமாக செய்து அந்த இடத்தை தூய்மைப்படுத்தி வைக்குமாறு, புத்த விகாரை தூய்மைப்படுத்தி அழகுபடுத்தி இந்த விகாரை காப்பாற்றுமாறு, இந்த இடத்துக்கு நல்ல ஒரு சுற்றுலா இடமாக வைக்கும்படி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் தமிழக முதல்வர்களுக்கும் மற்றும் துணை முதல்வர்களுக்கும் தாழ்மையுடன் விண்ணப்பத்தை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமோ தஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ. நமோ தஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ. இந்த பகவான் புத்தர் தான் சிரிக்கிறார். அருகில் இருக்கிற இன்னொரு புத்தர் வந்து அழுகிறார். சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி. நமோ தஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ. 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 புத்தம் சரணம் கச்சாமி தம்மம்
சரணம் கச்சாமி சங்கம் சரணம்